கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. உங்கள் சூழ்நிலைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். நீங்கள் இந்த தேசத்துலேருந்து பார்க்கலாம், பல இடங்கள்லேருந்து பார்க்குறீங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்க, துபாயிலேருந்து பார்க்குறீங்க, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறீங்க, யூஎஸ் யூகேல இருந்தெல்லாம் பார்க்குறீங்க. அநேகர் தமிழ்நாட்டிலிருந்தும் பல பகுதியிலிருந்துலாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ப்ரேயர் டைம் ஜனங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம ப்ரேயர் டைம் சேனலுக்காக ஜெபிங்க. அநேக ஆயிரங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு போகணும், அபிஷேக வார்த்தையை கொண்டு போகணும், ஆறுதலின் வார்த்தையை கொண்டு போகணும். இதோட நம்ம சேனல், இதோட இந்த அழைப்பு இப்படி நிற்காம இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, லெஸ் ப்ரிவிலேஜ்டு பீப்புள், அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய கர்த்தர் இந்த சேனல் ஆசீர்வதிக்க தேவ ஜனங்கள் என்ன செய்யுங்க? ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கிறார். நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள திட்டத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கும் விசேஷமாக சங்கீதம் 147 அதிலிருந்து கர்த்தர் பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை 13வது வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவ ஜனங்களே, அவர் நம்மளை பாதுகாக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த ரெண்டு காரியத்தையும் தேவ ஜனங்கள் கண்களை மூடி நம்புங்கள். பில்லி சூனியம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், கடன் இருக்கலாம், பயமாக இருக்கலாம், கணவர் எதிராக இருக்கலாம், குடிகாரராக இருக்கலாம், கணவர் ஒரு மந்திரவாதியாக இருக்கலாம், எந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். சைக்கோன்னு சொல்லலாம். என் கணவர் ஒரு சைக்கோ, என் மனைவி ஒரு சைக்கோ, என் பிள்ளைகள் ஒரு சைக்கோ, அவர்கள் மனநலம் குந்தியவர்கள், அவர்கள் கிறுக்கர்கள் போல் இருக்கிறார்கள், சொல்லப்போனால் அவர்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சது போல் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வெளிநாட்டில் போயிட்டு நிறைய மனைவிமார் கணவரால் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அவர்களால் வீட்டுக்கு வரவும் முடியாது, யாருக்கும் ஃபோன் பண்ண முடியல. அவ்வளோ போராட்டம், பயங்கரமான போராட்டத்துக்குள்ளே இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறார், தேவ ஜனங்களே, யாரெல்லாம் பயத்தில் இருக்கிறீங்களோ இந்த வசனத்தை இடைவிடாமல் சொல்லுங்கள். உண்மையாகவே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஊழியனாக, உங்களுடைய சக ஊழியனாக, ஒரு சகோதரனாக, ஒரு அருமையான ஆண்டுடைய அழைப்பை பெற்ற ஒரு சின்ன ஊழியனாக உங்களோடு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையை விட்டு விடாதீர்கள். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி விடாமல் சொல்லிக்கொண்டே இருங்க. உங்கள் இருதயம் இதை நேசிக்கட்டும், இந்த வசனத்தை நேசிக்கட்டும், இந்த வசனம் உங்கள் இருதயத்துக்குள் போகட்டும். இது உணவு. இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் கொண்டு போங்க. சொல்லிக்கொண்டே இருங்க. பயத்தில் இருக்கிறீங்களா? போராட்டத்தில் இருக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா? சேலஞ்சஸா? போராட்டங்களா? தெய்வஜனங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். மிஞ்சி போனால் 2-3 மாதம் கட்ட முடியாமல் போகும். ஆண்டவர் ஒரு வாசலை திறக்க மாட்டாரா? ஒரு வழியை காட்ட மாட்டாரா? காட்டுவார். நல்ல வேலையை தருவார். என்றைக்குமே நீதிமான்கள் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை, நீதிமானுடைய பிள்ளைகள் அலைந்து திரிவதில்லை. உங்கள் வாழ்க்கையிலையும் அது நடக்கும். நீங்கள் அலைந்து திரிவதில்லை. உங்கள் அலைச்சல்களை எண்ணுகிறவர், உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைக்கிறவர் கூட இருக்கிறாரு. நீங்கள் இதை சொல்லிக்கொண்டே இருங்க. அவர் என் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவார். என் வாசல்களில் தாழ்பால்கள் இருக்கிறது, அதை பலப்படுத்துவார். என்னுடைய கண் ஒரு வாசல், என் காது ஒரு வாசல், இதை பலப்படுத்துவார். என்ற பில்லி சூனியங்கள் எனக்குள்ள வராது. என் இருதயமாகிய வாசலை பலப்படுத்துவார். என் பிள்ளைகள் அவங்க ஒரு வாசல், அவர்களை பலப்படுத்துவார். என் கணவரை பலப்படுத்துவார், என் குடும்பத்தை பலப்படுத்துவார். என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற பில்லி சூனியங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை பலப்படுத்தி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய அவர் வைப்பார். என் தலையை அவர் உயர்த்துவார், என் குடும்பத்தை அவர் உயர்த்துவார். என் நிலைமை மாறும். படித்தும் வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபை உங்கள் மேலே வந்துட்டுனா படித்தவனுக்கு கிடைச்ச வேலையை காட்டிலும் பெரிய வேலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன் இந்த உலகத்தில் படிக்காதவங்க பிஸ்னஸ் மேனாக இல்லையா? படிக்காதவங்க கோடீஸ்வரலாம் இல்லையா? கர்த்தர் உங்களை மாற்ற மாட்டாரா? படிக்காதவர்களுக்கே இந்த உலகத்தில் உயர்வு வந்துச்சுன்னா கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும் பொழுது உயர்வு வராதா? தேவன் உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்கள் நிலமை மாறாதா? வசனம் சொல்லுதுங்க, அடுப்புக்கறி போல இருக்கிறவங்களுக்கு பொன் சிறகு உண்டாகும், சிறியவனை புழுதியில இருந்து எடுத்து ஆண்டவர் பிரபுக்களோடு வைப்பார். நீங்க நம்புகிறவங்க பாக்கியவான்கள். அதான் நான் சொல்றேன், நம்புங்க, கண்ண மூடி நம்புங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை தற்சமயம், வசனம் நிரந்தரம். சூழ்நிலை டெம்பரரி.
சகோதரா, உன் வாலிப வயசு டெம்பரரி, உன் குழந்தை பருவம் டெம்பரரி, உன்னுடைய இளமை டெம்பரரி. நீ முதிர்ச்சி அடைவ, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போவ தெய்வ ஜனமே என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இதெல்லாம் டெம்பரரியாக இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் டெம்பரரி, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை நிரந்தரம், கர்த்தருடைய வசனம் நிரந்தரம். அதனால் விசுவாசியுங்கள். அவர் உங்கள் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார், உங்கள் பிள்ளைகளை அவர் பலப்படுத்துகிறார், உங்கள் குடும்பத்தை அவர் பலப்படுத்துகிறார். அவர் கையில் விட்டுருங்க. அப்போ பார்த்துக்கொள்ள சொல்லுங்க. போராட்டமா, வல்லமை உங்களை தாக்குதா, இருளின் ஆவிகள் தாக்குதா, பில்லி சுனிங்கள் தாக்குதா, முட்டு போட்டு சொல்லுங்க, என் வாசல்களின் தாழ்பால்களை எந்த மனுஷனும் அல்ல, கர்த்தர் பாதுகாக்கிறார். எந்த இருளின் ஆவிகளும் என் வாசலுக்குள் நுழைய முடியாது. கர்த்தருடைய தூதனை நான் அனுப்புகிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ ஜனமே, நீங்கள் சொல்லும் பொழுது நடக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நேற்றைய தினத்தில் காண்பித்தார். அநேகருக்கு தூதர்களின் பாதுகாப்பை ஆண்டு அனுப்பினார். யாரெல்லாம் பாதுகாப்பில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு தூதர்கள் உண்டு. தூதர்கள் வந்தால் தான் பாதுகாப்பு. தூதர்கள் வராங்க, உங்களுக்காக வருவாங்க. நீங்கள் கட்டளை இடுங்க, என் வாசலை அவர் பாதுகாக்கிறான்னு சொல்லுங்கள். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவ ஜனங்களை எங்கேயோ இருந்துட்டு என் பிள்ளைகள் எப்படி இருப்பான்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கலங்காதீங்க சகோதரனே, கலங்காதீங்க தாயாரே, கலங்காதீங்க தகப்பன்மாரே, கலங்காதீங்க. உங்கள் பிள்ளைகளான்ற ஆசீர்வதிப்பார். கற்பத்தின் கனி இல்லைன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? அந்த கற்பத்தின் கனி உண்டாகும். நாவில் பார்க்குறேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு சகோதரியை பார்க்குறேன். இந்த பிள்ளை எப்படி வருமோ, நல்லா இருக்குமோன்னு யோசித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. வயிறில் கையை வைத்து நாவில் தரிசிக்கிறேன், நான் பார்க்குறத சொல்கிறேன். கர்த்தர் அந்த பிள்ளை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மை உண்டாகும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய நன்மையை கட்டளையிடுவார். பயப்பட வேண்டாம். நல்ல ஆண்டவர் ஈசாக்கையும் நல்ல ஒரு எஸ்தரையும் தந்து உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதை எந்த பிசாசும் தடை பண்ண முடியாது. ஐயோ, இதுக்கு முன்னாடி என் பிள்ளை அழிஞ்சிச்சே, இதுக்கு முன்னாடி என் குடும்பத்தில் பிரச்சனை இருந்துச்சே, இந்த பிள்ளை நல்லபடியாக பிறக்குமா? ஆண்டு சொல்கிறார், நல்லபடியாக பிறக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எந்த மனுஷனும் அல்ல, எந்த டாக்டரும் அல்ல. அதை நிர்ணயிக்கிறது கர்த்தர். நீங்கள் கர்த்தர் கையில் விட்டு கொடுங்க. இந்த ப்ரெக்னன்சி, அந்த பேபி டெலிவரி டைமில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை. நீங்கள் கர்த்தர் கையில் விட்டு கொடுக்கணும். ஆண்டு சொல்கிறார், கர்த்தர் போராடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருவானவன் தடை செய்ய வாரான். நீங்கள் நினைக்கிங்க ஒரு பிள்ளையை தடை பண்ண ஏன் பிசாசு வாரானா? அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற அழைப்பு, the destiny behind the child is very great. The devil is not against your child, but the devil is against the destiny upon the child. பிள்ளையின் மேலே இருக்கிற திட்டத்தை கண்ட சத்துரு பிள்ளையை கொல்ல வருகிறான், பிள்ளையை எதிர்க்க வருகிறான். பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கலாம், தேவ ஜனங்களை அவர்களை ஏன் பிசாசு எதிர்த்து கொண்டிருக்கிறான்? அவர்கள் மேலே உள்ள திட்டம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் படிக்காத பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அவங்கள நல்லா கனப்படுத்துங்க. ஏன்னா அவர்கள் சிந்தனை மண்டலத்தில் போராட்டமாக இருக்குது. அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறுவாங்க. படித்தாதான் உயர்வா? ஆண்டவர் ஏதாவது ஒரு உயர்வை வச்சுருப்பார். அதுக்குன்னு படிக்கக்கூடாது நான் சொல்லவில்லை. தேவ ஜனங்களே, ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையை ஒதுக்காதீங்க. அந்த பிள்ளை கர்த்தரால் அழைக்கப்பட்டதாக இருக்கும். அதனால் பிசாசு போராடி கொண்டு இருப்பான். அதை உணர்ந்து தேவ ஜனங்கள் என்ன செய்யுங்க? பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தரே உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அவர் உங்களை பாதுகாப்பார். எல்லாரும் கண்களையும் மூடி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி, அவர் என் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சங்கீதம் 147:13 சொல்லப்பட்டது போல எங்கள் ஜனங்களின் பிள்ளைகளும் எங்கள் ஜனங்களின் குடும்பமும் ஆசீர்வதிக்க உங்களுடைய ஊழியனாக நான் தரப்பில் நின்று ஜெபிக்கிறப்பா. ஆயிரக்கணக்கான மக்கள் இதை கேட்பார்கள். எல்லா குடும்பத்திலையும் விடுதலை, எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையின் சமாதானத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, பிரைட் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்க. இன்று இரவு 9 மணி அளவில் எதில் வீடியோ வரும் என்று உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ. ஆமேன்.